Galata presents actor Deepak Dinkar meet and greet. Hospitality partner Gold Mines Hotel, Coimbatore. Ariza shirts and trousers. Every click is a masterpiece with new Vivo V29 series by now. தீபாவளி கலெக்ஷன் கோடி மகிழ்ச்சியும் கோடி சென்னை சில்க்ஸ் let the celebrations begin. ஸோ இப்போ எதுக்கு இந்த ரோஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. யாருக்கு வேற யார் உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்க வேண்டிய ரோஸ் தான். ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இங்கே வரலனாலும் நம்ம ரோஸ் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம ரோஸ் கொடுக்க போகிறோம். ஆனால் ஒரு ரோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அந்த ஒரு ரோஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு ரோஸாக கொடுக்குறனா கொடுக்கலாம், அப்படியே இந்த பூச்சிண்டே அப்படியே கேமரா பார்த்து லாஸ்ட்டில் கொடுக்குறனால கொடுத்துடலாம். இப்போயே கொடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ வந்து டெலிவரி டைமில் உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணீங்க? அந்த டைம் அவங்கள பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? வந்து கொன்றுவேன்ற மாதிரியே அவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு. காரணம் இன்னும் அந்த பெயின் எடுக்கிற டைமில் வந்து பயங்கர இதுவாக இருக்கும்ல. எவ்ரி ஃபீமேல் கோஸ் த்ரூ தட். ஸோ பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அக்னித் வாஸ் பார்ன். 2-3 வாட்டி அந்த ஃபால்ஸ் பெயினில் வந்துச்சு. இந்த பாருங்க, பெயின் இன்னொன்று கரெக்டாக ஃபோன் வேறு அடிக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கான பெயின் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபால்ஸ் கால் மாதிரி ஆல்ரெடி நான் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போனேன். அப்போ அந்த டைமில் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்துட்டேன். திருப்பி அதுக்கப்புறமா இல்லை இந்த வாட்டி உண்மையிலே பெயின் எடுத்துச்சு வாங்கன்னு திருப்பி போனேன். அப்போ பெயின் எடுத்து அட்டன் பண்ணாங்க, ஐ மீன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் இது இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஸோ சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் வார்டுக்குள்ளே இருந்தீங்களா? நான் இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். வார்டுக்குள்ளே விட மாட்டாங்கல்ல. ஓகே. ஸோ வெளியில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து சி செக்ஷன் சொன்னோடனே விடியகாலில் இப்போ ஞாபகம் இருக்குது. டாக்டர் வந்து ஆப்போசிட் வீட்டில் தான் டீன், அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு டெலிவரி, ஐ மீன் அவங்களுக்கு டெலிவரி இல்லை. ஸோ ரொம்ப சீனியர் டாக்டர் அது. இல்லை பீடியாட்ரிஷியன் தான் சீனியர் அங்கே ரஜினி பார்த்தவங்க. பட் இவங்க வந்து டெலிவரி பண்ணவங்க வந்து ஷீ லிவ்ஸ் ஆப்போசிட் ஹவுஸ். ஸோ விடியகால 4 மணிக்கு நான் அவங்களை காரில் பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோடனே அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பார்த்த உடனே செடேட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என் பையனை தான் வந்து காட்டினாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் மூமெண்ட். ஸோ தேங்க்யூ சிவரஞ்சனி ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபீலிங் ஆஃப் பிகமிங் எ டேட். And thanks for giving me Agnith, and thanks for bringing up so well as a very well-disciplined child. சூப்பர். ஓகே. அந்த டெலிவரி டைமில் அந்த நிறைய ஆசை அப்படிலாம் வந்து இருக்கும்ல, அதெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள் ஒரு குட் ஹஸ்பண்டா? I'll tell you what, அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைமில் நான் சார் கேட்குறது, ப்ரெக்னன்சி டைமில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ பார்த்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும், நிறைய என்ன சொல்ல கிராங்கினஸும் சிலது வரும். எதுக்கு சம்மந்தப்படாமல் ஐ மீன் சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறலாம் இருக்கும். ஏன்னா திடீர்னு வயிற்றில் இவ்வளோ பெரிய ஒரு வெயிட் தூக்குறோமே அப்படின்ற அந்த ஃபீல்லாம் இருக்கும். நான் ஓஹோலாம் பார்த்துக்கிட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஷி ஹேட் டு கோ டு ஒரு மதர்ஸ் பிளேஸ். டெலிவரிக்காக போயிட்டாங்கல்ல, போகும்போதே கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கேருந்தே ஏக்கத்தோட பத்திரமா இருக்கியாமா, நல்லா இருக்கியாமா, பார்த்துக்கோமா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே. இப்போது குழந்தை பிறந்ததும் வந்து நம்ம குழந்தைய வந்து இப்படிலாம் வளர்க்கணும், இப்படிலாம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்களா? ஸோ அதில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்த விஷயங்கள் என்ன? இதெல்லாம் என் குழந்தைகிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படி நீங்களும் சரி ஒய்ஃபும் சரி? இல்லை, டச்வுட் ப்ராப்ளி என் பையன் வளரும் போதே வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நல்ல ஒரு சரௌண்டிங்ஸில் தான் வளர்றான்றதுனால இது வரைக்கும் அவனுக்கு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக எதுவுமே அஃபெக்ட் ஆனதில்லை. அவன் டீனேஜர் இப்போது. அவன் வந்து நம்மளே தப்பாக ஏதாவது வந்து வீட்டில் சில வார்த்தைகள் பேசினா கூட அவன் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணி இல்லை இது ஐ திங்க் டேட் யோ கைண்ட் ஆஃப் கெட்டிங் அவுட் ஆஃப் எ லைன் அந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஸோ பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து பை டிஃபால்ட்டாகவே நல்லாவே வளர்றான். அண்ட் மெயின் கிரெடிட் கோஸ் ரஞ்சினி. ஏன்னா அவன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லி கலெக்ட் பண்ணுவான். அதே சமயம் சரியாக பண்ணாமல் கொஞ்சம் வீமிகும் பண்ணான்னா பிரித்து மேய்ஞ்சிருவா. ஓகே. இப்போ வந்து சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒய்ஃப் வேலைக்கு போகிறது அப்படின்றத வந்து ஓப்பனாக எடுத்துக்காத ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ எப்படின்னா, நான் வெளியே போய் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் குழந்தைய பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் எப்படிப்பட்ட கப்புள் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்து எப்படி ஜென்ரேட் ஆச்சு? லைக் ஓகே, நீ ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல், 2 பேருமே இண்டிவிஜுவலாகவும் கடைசி வரைக்கும் இருப்போம், பட் ஸ்டில் நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி? பேசிக்லி நான் சின்ன வயசில் வளரும் போதே பார்த்தும்போது என் அம்மா வந்து யூஸ் டு ஒர்க். ஸோ அதனால் எனக்கு லேடிஸ் ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து ஒரு விஷயமாவே தெரியாது. ஐ திங்க் இட்ஸ் நார்மல் டு பி லைக் ஈக்குவல்ஸ்ன்றது வந்து எனக்கு எப்போவுமே அது ஒரு
ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாகவே நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது வந்து இப்போ ரஞ்சினி ஒர்க்கு பண்ணணுமோ ஷி வாஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் when I got married. அதனால் எனக்கு அந்த ஒரு தாட் எதுவுமே இருந்தது கிடையாது. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் எவ்ரி பர்சன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட். ஏன்னா கல்யாணம் ஆன டைமில் வந்து ரஞ்சினி யூஸ் டு பி வெரி வெரி கிளிங்கி டு மீ. அப்படியே என்ன சொல்ல கிளிங்கியாக இருக்கும்போது ஐ யூஸ் டு லைக் தள்ளி விட்டு இல்லை நீ யூஆர் ஆல்சோ இண்டிவிஜுவல், யூ ஷுட் ஆல்சோ கம் அப் ஆன் யுவர் இதுன்ற மாதிரி நான் கொஞ்சம் அது அவளுக்கு அது பிடிக்கல. பட் இருந்தாலும் நவ் ஷி accepts it and she said okay, not bad. இன்னைக்கு வந்து she's an entrepreneur, she's a producer, she's என்ன சொல்றது, she knows her way to go. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க இருந்தது, எப்போ இருந்தது? விஜய் டிவி தான். அப்போது விஜய் அவார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், விஜய் அவார்ட்ஸ் ஜோடி லைவோ அந்த டைமில் நேரு ஸ்டேடியமில் தான். அப்போ தான் வந்து ஷி வாஸ் கோஆர்டினேட்டிங் என்னோட காஸ்டியூம்லாம் கோஆர்டினேட் பண்ணுவோம். அப்போ ஏதோ கலாச்சிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஆர்டிஸ்ட் தானே, நம்ம அசிஸ்டன்ட் வச்சுருப்போம். அது இதுன்னுவோம், எங்கடா ட்ரெஸ் எங்கடா என்னடா என்ன அதுன்னுவோம், இது கொண்டு வந்து கொடுத்துச்சு என்னம்மா இங்கே ஹூ டோல்ட் யூ டு பிரிங் இட் ஹியர், ஜஸ்ட் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ரூம், அந்த மாதிரி ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இது எனக்கு தெரியல, நான் நார்மலாக எல்லார்ட்டையும் பேசுகிறத பேசிட்டேன். அப்புறம் தான் தெரியுது லைஃப் லாங் நான் வந்து இதுக்கிட்ட தான் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ அது முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனை இன்னும் பேச்சு பேசல அவனுக்கு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீயோட லாக்டே. ஸோ தட்ஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ மெட்டர். யாருக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலிங் ஜென்ரேட் ஆச்சு? அது ஃபீலிங்கிறத விட நான் தான் சொல்லணுன்னா, பேசிகிட்டே இருந்தோம் ஃபோனில். வி நெவர் டேட்டட். நாங்கள் இதெல்லாம் ஊரெலாம் சுற்றுறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். நானும் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், அவளும் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். இது எல்லாமே ஃபோனில் தான் நடந்துச்சு. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் டெல்லிங் தட் இஃப் ஐ ஹேவ் டு கெட் மேரிட் ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம். ஏன்னா எனக்கும் கல்யாணம் வயசு ஆகிடுச்சு அந்த டைமில். அப்படின்னும் போது இவங்க வீட்லேயும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன், பையன் பார்த்துட்டு இருந்ததுனால அவசரப்பட்டு போனாங்கன்னு சொன்னல, போய் அது அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி. ஓகே, என்ன கேட்டார் உங்களோட ஃபாதர் இன் லா ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கும்போது? ஃபஸ்ட்டு இதை அந்த அப்ரூவல்லாம் வாங்கி ஏதாவது பப்ளிகேஷன் போட்டு ப்ராசஸ்லாம் ஆகி வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் என்கிட்ட தான் ஃபோனில் பேசணும் சொல்கிறது எங்கள் அப்பா அப்படி சொல்லி பில்டப்லாம் கொடுத்து நானும் ஃபோன்லலாம் பேசினேன். ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அது இதெல்லாம் சொல்லி பேசி அவர் வந்து நான் ஃபோனில் பேசினோன்னே பையன் பரவாயில்ல நல்ல பையன் போல இருக்குது, நம்பி ஏமாந்துட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறமா நேரெல்லாம் போய் பேசினோம், அவங்க வந்தாங்க, அங்கே போனோம். அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே, நல்லா நம்ம வைப்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது, அவரோட வைப்ஸ் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அவங்க வைப்ஸோட பொண்ணோட வைப்ஸ் தானே முக்கியம். ஓகே, உங்கள் வைஃப் குக் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? அதுக்கு எப்போது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கீங்களா? காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம், சாவடிச்சிருவாண்ணே. சாப்பிட்றது வாயில் எல்லாருமே சாப்பிட்ட அப்புறம் தானே எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. என் பொண்ணாட்டி இப்படி எடுத்துகிட்டு போகாமல் எப்படி இருக்குன்னு கேட்பா. சாப்பிட்ணுமா, சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வெல்லும் போதே கேட்பா எப்படி இருக்கணும். சொல்லவா முடியும், முழுகணும் அப்புறம் தான் சொல்லணும். பட் ஆல் சடன் என் ஒய்ஃப்க்கு ஷி டசன்ட் லைக் குக்கிங் அட் ஆல், பட் ஷி குக்ஸ் சூப்பர். அதாவது பண்ணால் சூப்பராக பண்ணுவாள். ஷி மேக்ஸ் லவ்லி. அவளதில் எனக்கு பிடிச்சது வந்து மெக்சிகன் ரைஸ் ஒன்று பண்ணுவாள் வித் பேட்டீஸ், அந்த ஆலு பேட்டீஸ்லாம் வச்சு உள்ளே வச்சு பேக்டு டிஷ். அது உண்மையிலே சூப்பராக பண்ணுவாள். கொஞ்சம் இறங்கி நம்ம ஒரு சவுத் இண்டியன் அந்த மாதிரி ஏதாவது. சவுத் இண்டியன்லாம் காரக்குழம்பு சூப்பராக பண்ணுவாள். அதுக்கப்புறமா வந்து விசிபிளாக பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுவாள். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது டிஷ்ஷஸ் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் மெக்சிகன் ரைஸ். ஓகே, பிரியாணி கூட சூப்பராக பண்ணுவாள். அப்படியா? என்ன மட்டனா சிக்கனா? கீமாவில் ஒரு பிரியாணி பண்ணுவாள். டக்குன்னு அதோட டேஸ்ட் ஞாபகம் வந்து லேட்டர் அடுத்த கேள்வி. என் பையன் அதோட சூப்பராக பண்ணுவான். ஓ ஓகே, நீங்கள் எப்போயாவது குக்கிங் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு ஐ லவ் டு குக். எங்கள் அப்பா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டலியர்னால ஐ லவ் டு குக். ஸோ அதனால தான் வந்து ஐ குட் ஈட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இன்றைக்கி எல்லா விதமான கியூசின்ஸும் என் பையனும் சாப்பிடுவோம், எங்கள் ஃபேமிலியும் சாப்பிடுவோம். வி லைக் டிஃப்ரெண்ட் கியூசின்ஸ். சும்மா ஸ்டாண்டர்டாக இட்லி தோசை ஸ்டாண்டர்டாக சவுத் இந்தியெலாம் இல்லாமல் இப்போ மக்களுக்கு நிறைய எக்ஸ்போஜர் இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடியே நிறைய கியூசின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கனால யூஸ் டு எக்ஸ்ப்ளோர் லாட். அது வந்து என் ஃபேமிலிக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சூப்பர். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டு கீப் அப் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, நான் ஒன்று பண்ணவே முடியல உங்கள் ஒய்ஃப்க்கு, அப்படின்னா என்ன ப்ராமிஸ் அது? எல்லா விஷயமும். எதுவுமே பண்ணலையா? எதுவுமே முடியாதுங்க. எந்த ஒய்ஃபுக்குமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போவும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது தப்பு தான். எது பண்ணாலுமே அது வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் மாதிரி தான் தெரியும். விஷயத்துக்கு ரொம்ப எல்லாமேன்ற அப்புறம் என்ன எந்த விஷயம் பர்டிகுலர் சொல்கிறீங்க? சரி ஓகே, ரைட் ஃப்ரம் ஈட்டிங் ஹேபிட்ஸ் டு மை ஸ்லீப்பிங் ஹேபிட் டு மை ஈட்டிங்ல என்ன சொல்லுவாங்க, என்ன ப்ராமிஸ்? ஈட்டிங்கில் வந்து நான் அதான் பெருசாக சாப்பிட மாட்டேன். இப்போ தான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அஸ் இன் ஹெல்தியா. ஆமாம், அதனால் எது சாப்பிட்டாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாள். ஸோ இல்லை அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு விட்டுருவோம். சரி, ஆனால் சீரியஸ் நோட், நீங்கள் எப்போவாவது ஏதோ ஒரு சண்டேக்கு அப்புறமோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்க்கு அப்புறமோ ஐ ப்ராமிஸ் யூ லைக் நான் வந்து பெட்டர் பர்சனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு போன வாரம் கூட சொல்லிட்டு தானே வந்தேன், I'll be a better person. சீரியஸாக நான் கேட்குறேன். சீரியஸாக நானும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்க எப்போவுமே ஒரு சண்டை வரும். சண்டை வந்து முடியும் போது நான் அவ்வளோ சீரியஸ் சாரியே கேட்க மாட்டேன்.
அப்புறமா வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு சாரி கேட்குமா, ஓகே சார் பப்பு சாரி, ஐ வில் பி a better person, you will see a different Deepak, you will see a change in me அப்படின்னு சொல்லிட்டு வாரம் சொல்லுவேன். அதுக்கான எஃபர்ட் பண்ணுவோம், அது 2 நாள் இருக்கும், 3 நாள் திருப்பி மாறிடும். கழுத கட்டா குட்டிச்சது. ஓகே, இப்போ வந்து ஒரு இந்த ரோஸ்க்கு வேலை வந்துருச்சு. ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப நாளாக, ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த சாரி தேங்க்யூ இந்த ஃபார்மாலிட்டிக்கெலாம் வந்து இடமே இருக்காது. ஸோ இப்போ யோசிச்சு இந்த ஒரு விஷயத்துக்காக சாரி, இந்த ஒரு விஷயத்துக்காக தேங்க்யூ. சாரி பப்பு, சாரி ஃபார் ஆல் த ஹார்ட் டைம்ஸ் that I've given you and certain things which you want, like I might be doing it with or without knowing, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனை ப்ரொவோக் பண்ணிச்சுன்னா I'm very very sorry. And thank you so much for giving me the best out of me. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த தீபக் வேறு, இன்றைக்கி இருக்க தீபக் வேறு. இன்றைக்கி தீபக் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் வாங்கி கொடுத்தனா அதுக்கு மெயின் பங்கு கண்டிப்பாக உனக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ a complete man. அல்லா, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ a complete man and thanks for giving such a sweetheart called Agnit to me. Thanks. சூப்பர், பியூட்டிஃபுல். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க இல்லை, பட் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து உங்களோட வேர்ட்ஸ் மூலமாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை நான் வாங்கி அப்படி ஓரமாக வச்சிடுறேன். Ariza Shirts and Trousers. Every click is a masterpiece with new Vivo V29 series by now. Deepavali collection Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks. Let the celebrations begin.